ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹನ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ இதுதான் சரியான இடம். யாராலும் நம்மை கண்டுபிடிக்க முடியாது. நம் அன்னையர் இங்கு வரும்போது நாம் ஒரே இடத்தில் இருந்தால் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். ஆமாம் ஆமாம், அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இப்போது என்ன செய்வது? நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கண்டுபிடிக்காதபடி ஒளிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாம் இந்த இடத்தில் ஒளிந்து கொண்டால் அவர்கள் நம்மை கண்டுபிடிக்க மாட்டார்கள். அவர்கள் தவித்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் நாம் திடீரென வெளியே வந்து அவர்கள் முன் நின்று பயமுறுத்த வேண்டும். வாருங்கள் வாருங்கள், ஒளிந்து கொள்ளலாம். அதோ பார்த்தீர்களா? பிள்ளைகள் இந்த பக்கம் ஓடி வருவதை நான் பார்த்தேன். இங்கு இப்படி ஒரு குகை இருப்பதால் அவர்கள் நிச்சயமாக அங்கேதான் ஒளிந்திருப்பார்கள். வாருங்கள், போய் தேடலாம். வாருங்கள். மூடர்களே, நாராயணா என்றும் நமசிவாயா என்றும் கதறுவதை நிறுத்திவிட்டு சப்த ரிஷிகளே என்று கதறுங்கள். அவர்கள் வந்தால் மட்டுமே உங்கள் தண்டனைகள் நிறுத்தப்படும். நிறுத்துங்கள். நமசிவாயா, நாராயணா. ओम नमः शिवाय, ओम नमो नारायण, ओम नमः शिवाय, 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 ओम नमः शिवाय. அவனை கொன்றுவிடு. नमः शिवाय, ओम नमः शिवाय. நமசிவாயா, நாராயணா. இப்போதாவது சப்த ரிஷிகளை கூப்பிடுங்கள். அவர்கள் இங்கே உடனே வந்தாக வேண்டும். அவர்கள் வந்த பிறகுதான் இந்த சித்திரவதைகள் நிறுத்தப்படும். சுவாமி,
நாரதர் கூறியது போல் அந்த அசுரர்களை இப்போது தடுத்து நிறுத்தாவிட்டால் பிறகு அந்த அசுரர்களால் சப்த ரிஷிகளும் மற்ற தேவர்களும் பாதிக்கப்படுவார்கள். தர்மத்திற்கு எதிராக நடக்கும் அவர்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டாமா? அவர்களை இப்போதே தடுத்து நிறுத்திவிட்டால் அந்த அசுரர்கள் பாவத்தின் உச்சத்தை தொடாமலேயே போய்விடுவார்களே. அதன் பிறகும் இது போன்ற சிறு சிறு பாவங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் அவர்களின் அழிவு காலம் நெருங்காது. சுவாமி, அசுரர்களின் அழிவு காலத்தை நிர்ணயிக்கப் போவது சிவபுத்திரர்கள். ஆனால் சிவபுத்திரர்கள் இன்னும் தயாராகவில்லையே. சிவபுத்திரர்கள் அசுரர்களை எந்த வழியில் அழிப்பார்கள்? கவலைப்படாதே தேவி, அவ்வழி என்ன என்பதை அந்த அசுரர்களே தங்களின் செய்கைகளினால் சிவபுத்திரர்களுக்கு காட்டுவார்கள். நம் தாய்மார்கள் வருகிறார்கள். எல்லோரும் நன்றாக ஒளிந்து கொள்ளுங்கள். எங்கள் குழந்தைகள் சிக்கிக் கொண்டார்கள். யாராவது வாருங்கள், அவர்களை காப்பாற்றுங்கள். இங்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு உதவ வரமாட்டேன். வேறு யாராவது வந்தாலும் அவர்களை உங்களிடம் நெருங்க விட மாட்டேன். எங்கள் குழந்தைகள் குகைக்குள் அகப்பட்டுக் கொண்டார்கள். யாராவது காப்பாற்றுங்கள். அம்மா, என்ன ஆயிற்று? ஏன் இன்னும் வரவில்லை? நாங்கள் எங்கிருக்கிறோம் என்று தெரியவில்லையா? சீக்கிரம் வாருங்கள். நம் செல்வங்களுக்கு குகைக்குள் அகப்பட்டிருக்கிறோம் என்பது கூட தெரியவில்லையே. சற்று பொறுங்கள், யாரும் அவசரப்படாதீர்கள். இந்த நேரத்தில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அம்மா, ஏன் இன்னும் வரவில்லை? எங்களை வந்து சீக்கிரம் கண்டுபிடிங்கள் முடிந்தால். எங்கள் செல்வங்களை
தெரியவில்லையா? என்ன நேர்ந்தது? இப்படி ஏன் அலறினீர்கள்? நந்தி, என் புதல்வன், என் மைந்தனுக்கு அவருக்கு என்ன? ஏதோ ஆபத்தில் அகப்பட்டிருக்கிறானோ என்று தோன்றுகிறது. தாயே, தங்கள் புதல்வர் அனைவரையும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்தவர். அவருக்கு எப்படி ஆபத்து நேரிடும்? எனக்கு அப்படி தோன்றியதே. நீங்கள் எப்பொழுதும் கனவிலும் நினைவிலும் அவரை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது தாயே. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன அது? தாயே, சிவாம்சமாக தோன்றியவரை தங்களது தாய்ப்பாசம் கவசமாக இருந்து பாதுகாக்கும். உங்கள் பிள்ளையை எவரும் எதுவும் செய்ய முடியாது. நந்தி, என் பிள்ளையை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நீ சொல்லி கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் ஏதோ இனம் புரியாத கவலை என் மனதை வாட்டுகிறதே. அப்படி என்றால் அதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். நாராயண நாராயண. பணிகிறேன் தாயே. தாயே, ஸ்ரீமன் நாராயணர் விழித்திருக்கிறாரா? ஏன் அப்படி கேட்கிறாய்? அவருடைய உறக்கத்தை அரிதுயில் உறக்கம் என்று சொல்வார்களே, அது உனக்கு தெரியாதா? அதற்கு பொருள் என்ன தாயே? அது கூட தெரியாதா உனக்கு? எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே அறியாதவர் போல் இருப்பார் என்று பொருள். ஆனால் இப்போது நிகழ்பவைகளை எல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல் அவர் இருப்பதை பார்த்தால் அரிதுயிலானது ஆழ்ந்த துயிலானதோ என்று தோன்றுகிறது தாயே. ஏன் உனக்கு அப்படி தோன்றுகிறது நாரதா? கொடியவனான சூரபத்மன் சப்த ரிஷிகளையும் செயலிழக்கச் செய்து தேவர்களை பலகீனப்படுத்த பார்க்கிறான். சிவகுமாரர்களோ ஆபத்தில் அகப்பட்டு
வெளியில் வர முடியாமல் தவிக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ எதுவும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் சொன்னேன். நாரதா, சிவபுத்திரனுக்கு நேர்ந்ததைப் பற்றி சிவமே கவலைப்படாத போது நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? நடப்பவை அனைத்தையும் அவரும் அறிவார், நானும் அறிவேன். சூரபத்மனின் செயல்கள் அனைத்தும் அவன் அழிவை நோக்கி அவனே செல்ல துரிதப்படுத்துகின்றன. சிவகுமாரர்களுக்கு ஏற்படும் சோதனைகள் எல்லாம் அவர்களை சாதனையாளர்களாக மாற்றப் போகின்றன. இவை அனைத்தும் அடுத்த சகாப்தத்தின் ஆரம்பம். பொறுத்திருந்து பார்த்து சந்தோஷப்படு. இப்போதுதான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உள்ளே இருக்கும் பிள்ளைகளுக்கு வெளியே இருக்கும் நிலை தெரியவில்லை. வெளியே இருக்கும் கார்த்திகை பெண்களால் பாறைகளை நகர்த்தி அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இனி இந்த பிள்ளைகளை சாவிலிருந்து யார் காப்பாற்ற முடியும்? நீங்கள் எங்களை தெரியவில்லையா தாயே? உங்கள் கால் சிலம்பிலிருந்து தெரித்த நவமணிகளிலிருந்து தோன்றியவர்கள். பரமேஸ்வரரின் பார்வைப்பட்டு கர்ப்பவதியானவர்கள். இந்த சுமையுடனேயே இப்படியே இருக்க வேண்டுமென்று தங்களால் சபிக்கப்பட்டவர்கள். எங்களை மன்னித்து உங்கள் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் தாயே. நான் கர்ப்பம் தரிக்காமல் என் சுவாமியின் மூலம் தோன்றிய பிள்ளை, நான் பெறாமல் பெற்ற பிள்ளை என்ன ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறானோ என்று இங்கு நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ள உங்கள் தவிப்பிற்கு தீர்வு காண வந்தீர்களா? சென்று விடுங்கள். சகோதரர்களே, தாய் சொன்னது நினைவிருக்கிறதா? பாறையால் மூடப்பட்ட குகையில் அகப்பட்டிருக்கிறோம். குகையே அதிர்கிறது. நாம் நம் அதீத சக்திகளை பயன்படுத்தி பாறைகளை உடைத்துக் கொண்டு வெளியே செல்வோம். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இனி இங்கு ஒரு கணம் நின்றால் கூட விபரீதமாக சபிக்க நேர்ந்துவிடும். சென்று விடுங்கள் இங்கிருந்து. கஷ்டப்பட்டு தாய் பார்வதி தன் குழந்தை படும் வேதனைகளை அடக்கிக் கொண்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த நவசக்திகள் வந்து குழந்தையை பற்றி மறக்க முயற்சி செய்து கொண்டிருந்த தேவிக்கு மறுபடியும் அவைகளை நினைவூட்டி கோபம் கொள்ள செய்து விட்டார்களே. வந்து விட்டீர்களா? இவர்கள் உயிரை காப்பாற்ற வந்து விட்டீர்களா?
இனி எவராலும் உங்களை எங்களிடமிருந்து காப்பாற்ற முடியாது. நினைவிருக்கிறதா? பாறையால் மூடப்பட்ட குகையில் அகப்பட்டிருக்கிறோம். குகையே அதிர்கிறது. நாம் நம் அதீத சக்திகளை பயன்படுத்தி பாறைகளை உடைத்து கொண்டு வெளியே செல்வோம். ஆமாம், நம் தாய்மார்கள் நமக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்று குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்கள் பயத்தை போக்கும் வகையில் அவர்கள் முன்னே போய் நிற்க வேண்டும். அதற்கு முன் நாம் ஒன்று செய்ய வேண்டும். அது என்ன? நாம் பாறைகளை உடைக்கும் பொழுது நம்முடைய அன்னையர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமாம் ஆமாம், அதற்கு என்ன செய்வது? இவன்தான் அந்த ராட்சசியை கண்டுபிடித்தவன். இவன் உணரும் சக்தியை கொண்டவனாயிற்றே. அதை கொண்டு கண்டுபிடித்து விடலாம். ஆஹா, அருமையான யோசனை. இதுதான் வலது பக்கம். நம் தாய்மார்கள் தெற்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். நாம் எதிர் திசையில் உள்ள இடது பக்கத்திற்கு சென்று பாறைகளை உடைக்க வேண்டும். அம்மா, ஏன் நீங்கள் எங்களை இப்போதுதான் முதன்முறையாக பார்ப்பது போல் ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? நீ கூறுவது உண்மைதான்.
இப்பொழுதுதான் உங்கள் ஆற்றலை முதலாக புரிந்து கொண்டோம். அப்படி என்றால் எங்களுக்கு யுத்த கலைகளை கற்பிப்பதா வேண்டாமா என்ற சிந்தனையா? இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை. உங்களுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுத் தருவதாக நாங்கள் அனைவரும் தீர்மானித்து விட்டோம். எங்களுக்கு அந்த கலையை எப்போது கற்றுக்கொள்வோம் என்று ஆவலாக இருக்கிறது. நாங்கள் அந்த கலையை எப்பொழுது, எங்கே, எப்படி, எந்த ஆயுதத்தை கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசிரமத்திற்கு சென்று தீர்மானிக்கலாம். வாருங்கள். இவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக தேவர்கள்தான் துணை இருந்தார்கள். இப்பொழுது தங்களை தாங்களாகவே பாதுகாத்துக் கொள்ளும் அளவிற்கு ஆயுத பயிற்சியை பெறப்போகிறார்களா? இதை பற்றி உடனே சென்று அண்ணன்களிடம் கூற வேண்டும். சப்த ரிஷிகளே, இப்போது புரிகிறதா அசுரர்கள் எப்படிப்பட்ட வலிமை கொண்டவர்கள் என்று? நீ உன் வலிமையால் எங்களை கொண்டு வரவில்லை சூரபத்மா. எம் போன்ற முனிவர்களின் கதறல் கேட்டு நாங்கள் ஓடி வந்தோம். எப்படி இருந்தால் என்ன, எங்கள் தந்திரத்தால் நீங்கள் இங்கு வந்தே தீர வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி விட்டோம் அல்லவா? நாங்களாகவே வந்தோம். அதேபோல் நாங்கள் நினைத்தால் மறுகணமே போய்விடுவோம். இது ஒரு வழி பாதை. வரத்தான் முடியும், போக முடியாது. ஓஹோ, எங்களையும் விலங்குகளால் பூட்டிவிடலாம் என்று எண்ணினாயா? சாதாரண விலங்கல்ல, மாய விலங்கால் அனைத்தும் சாத்தியம். மாய விலங்கால் உங்களை எப்படி கட்டி போடுகிறேன் என்று மட்டும் பாருங்கள். சப்த ரிஷிகளே, என் மாயச் சங்கிலி உங்கள் 7 பேரையும் எப்படி ஒரு கணத்தில் கட்டி போட்டு விட்டது என்பதை பார்த்தீர்களா? மாயச் சங்கிலி, இதிலிருந்து நாங்கள் விடுபட முடியாதா என்ன? இன்பம், துன்பம், சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு இவற்றையெல்லாம் கடந்தவர்கள் நாங்கள். காமம், குரோதம் இவைகளை வென்றவர்கள் நாங்கள். மாயையிலிருந்து விடுபட்ட நாங்கள் இந்த மாயச் சங்கிலியிலிருந்து விடுபட முடியாதா? நீங்கள் மிகவும் சக்தி படைத்தவர்கள். இதிலிருந்து விடுபடும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இது பிரம்மதேவர் எனக்களித்த பிரம்ம பானம். இதிலிருந்து விடுபட நீங்கள் முயற்சித்தால் அது பிரம்மதேவரையே அவமதிப்பதாகும். அதெப்படி பிரம்மதேவரை அவமதிப்பதாகும்? அவருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மதேவர் என் தவத்திற்கு மகிழ்ந்து எனக்களித்த பிரம்ம பானம். இதிலிருந்து விடுபட நீங்கள் நினைத்தால் அது பிரம்மதேவருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். இப்போது புரிகிறதா நாங்கள் யாரிடமெல்லாம் எப்படிப்பட்ட வரங்களை பெற்றிருக்கிறோம் என்று? யார் தந்த அஸ்திரத்தை யார் மீது எப்போது பிரயோகிப்பதென்று எங்களுக்கு தெரியும். சப்த ரிஷிகளே, வீண் வம்பு வளர்க்காமல் எங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தால் உங்கள் சித்திரவதைகள் நிறுத்தப்படும். அதை மீறி எங்களிடமிருந்து தப்பிக்க முயன்றால் விளைவுகள் விபரீதமாகிவிடும். சிறு மீன்களான இவர்களை கொண்டு பெரு மீன்களான உங்களை இங்கு வரவழைத்தோம். பெருமீன்களான உங்களை கொண்டு திமிங்கிலங்களான தேவர்களை இங்கு வரவழைத்து சிறைபிடிப்போம்.
அதன் பிறகு அந்த சிவபுத்திரனுக்கு யார் சகாயம் புரிவார்கள் என்று பார்த்து விடுகிறேன். அந்த துஷ்டர்கள் எவ்வளவு தூரம் துணிந்து விட்டனர் என்று பார்த்தீர்களா? ஏதோ சப்த ரிஷிகள் செய்யும் யாகப் புகைதான் எங்களுக்கு அவிவுணவாக கிடைத்துக் கொண்டிருந்தது. அதைக் கொண்டுதான் சுவாசித்துக் கொண்டிருந்தோம். இப்போது அதற்கும் ஆபத்து நேர்ந்தது. சப்த ரிஷிகளையும் தனது மாய பானத்தால் கட்டிவிட்டான் என்றால் அதிலிருந்து அவர்கள் விடுபட முடியாதபடி பிரம்ம பானம் என்று சொல்லி கட்டுப்படுத்தி விட்டான். அன்னை பார்வதி தேவிக்கு எங்கள் மீது கொண்ட கோபம் இன்னும் தீரவில்லையே. நாங்கள் என்ன செய்வது? அப்படி நினைக்காதீர்கள். அவள் ஜெகன் மாதா. நிச்சயம் உங்கள் கர்ப்ப நிலையைக் கண்டு அவள் இரக்கம் கொள்வாள். நீங்கள் அவளிடம் சென்று வேண்டுங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இத்தனைக்கும் காரணம் என்ன என்பதை யோசித்தீர்களா? ஈசனை அவமதிக்க நடந்த தட்ச யாகத்தில் பங்கு கொண்டதன் விளைவாக இன்று அவர்களுக்கு எந்த யாகத்தின் அவிர்வாகமும் கிடைக்க இயலாமல் போனது. அது உண்மைதான். அதனால் ஏற்பட்ட பாதிப்பின் கசப்பை தேவர்கள் எத்தனை காலம்தான் அனுபவிப்பது? தேவி, அதனை தீர்மானிக்க வேண்டியவர் சிவபெருமான் ஒருவர்தான். இவை அனைத்தும் ஈசனின் திருவிளையாடல்களே. எம்பெருமானே, தாங்கள் தேவர்களை வாழ வைக்க ஆழகால விஷத்தையே அருந்தி நீலகண்டனானீர்கள். அத்தகைய தாங்கள் இன்று தங்கள் கர்ப்பத்தை சுமந்து கொண்டு வாழ்வே சுமையாகிவிட்ட நிலையில் அல்லல் படும் எங்கள் நிலையை மறந்துவிட்டீர்களா? நவசக்திகளே, நடந்தவை எதற்கும் நான் பொறுப்பல்ல. நீங்கள் பார்வதியின் கால் சிலம்பின் நவமணிகளிலிருந்து தோன்றியதால் நவசக்திகள் என்று பெயர் பெற்றீர்கள். அப்படி தோன்றியதால் நீங்கள் அவளுக்கு தொண்டு புரியாமல் அவள் சாபத்திற்கு ஆளாகிவிட்டீர்கள். பெருமானே, அவரை தேடிக்கொண்டு வந்த இடத்தில் தங்களை பார்த்தோம். தாங்களும் எங்களை பார்த்தீர்கள். பார்த்த மறுகணமே கருவுற்றோம். அதன் விளைவாக அன்னை பார்வதி தேவி கோபம் கொண்டு எங்களை சபித்து விட்டார். உங்கள் நிலைமை கண்டு நானும் வருந்துகிறேன். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? அன்னை பார்வதி தேவி எங்களை காணவே விரும்பவில்லை. அதனால் நீங்கள்தான் அவர் அளித்த சாபத்தை மாற்றி அருள் புரிய வேண்டும். நவசக்திகளே, எக்காலத்திலும் ஒருவர் தந்த சாபத்தை மற்றொருவரால் மாற்ற முடியாது. சாபம் அளித்தவரே அதற்கு விமோசனமும் அளிக்க வேண்டும். அதனால் தான் அதை சாப விமோசனம் என்கிறார்கள். அன்னை பார்வதி தேவிக்கு எங்கள் மீது கொண்ட கோபம் இன்னும் தீரவில்லையே. நாங்கள் என்ன செய்வது? அப்படி நினைக்காதீர்கள். அவள் ஜெகன் மாதா. அகிலாண்ட கோடியை ஈன்ற போதிலும் இன்னும் கன்னி என மறைகள் போற்றும் பெருமையை பெற்றவள். கருணையின் வடிவானவள். அவள் தனக்கு புத்திரன் தோன்றியும் அவனை வளர்க்க முடியவில்லையே என்ற வருத்தத்தில் இருக்கிறாள். அவள் மனதை மாற்றுவது ஒன்றும் அவ்வளவு சிரமமான காரியம் அல்ல. நிச்சயம் உங்கள் கர்ப்ப நிலையைக் கண்டு அவள் இரக்கம் கொள்வாள். அதனால் நீங்கள் அவளிடம் சென்று வேண்டுங்கள்.
தங்கள் ஆணை அதுவென்றால் அவ்விதமே செய்வோம். நாம் எதற்காக இவ்வளவு நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? நம் தாய்மார்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதனால் அவர்கள் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எவ்வளவு நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுவரை நாமும் சிந்தித்துக் கொண்டிருப்போம். சிந்தித்தது போதும், செயல்பட வேண்டும். அதற்காக நம் அன்னையரின் சிந்தனையில் குறுக்கிடக்கூடாது. அவர்களுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். நாம் முதலில் வாள் பயிற்சி அளிப்போம். இல்லை இல்லை, முதலில் வில்லம்பு பயிற்சி அளிப்போம். இல்லை இல்லை, நான் கூறும் ஆயுதமே சிறந்தது. இல்லை இல்லை, அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தால் எப்போது நமக்கு பயிற்சியை தொடங்குவார்கள்? இதற்கு நாம் தான் ஒரு முடிவு செய்ய வேண்டும். அம்மா, இல்லை, தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நாம் நம் குழந்தைகளுக்கு ஆயுத பயிற்சியை வழங்க ஆரம்பித்து விட வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம், அவர்களுக்கு அஸ்திர பயிற்சியிலிருந்து ஆரம்பிப்போம். அஸ்திர பயிற்சியுடன் சஸ்திர பயிற்சியும் அளிக்க வேண்டும். உண்மைதான், அவர்களை அந்த இரண்டிலுமே வல்லவர்களாக்க வேண்டும். அதுதான் நல்லது. நீங்கள் இருவரும் சொல்வது சரிதான். ஆனால் தெய்வாம்சம் நிரம்ப பெற்ற இவர்களுக்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இவர்கள் பிறவியிலேயே வல்லுநர்களாக இருக்கிறார்களே. உண்மைதான். நாம் அஜமுகியின் சதியால் மாயவனத்தில் மாட்டிக்கொண்டிருந்த போது நம்மை தங்கள் குழந்தை பருவத்திலேயே காப்பாற்றியவர்கள் இவர்கள்தானே? அது மட்டுமல்ல, அசுரன் புஜங்காசுரனிடமிருந்து தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொண்டவர்கள். அது மட்டுமா? சமீபத்தில் குகையில் மாட்டிக்கொண்ட இவர்களை நாம் காப்பாற்ற முயற்சித்த போது அவர்கள்தானே தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொண்டார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் என்னதான் அவர்கள் வல்லவர்களாக தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் ஆயுதங்களை எப்படி கையாள்வது என்ற வித்தையை நாம் தானே அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆமாம், அப்பொழுதுதான் நம் பிள்ளைகளுடைய திறன் மேலும் மெருகேறும். அவர்களுக்கு எந்த ஆயுதத்தில் பயிற்சி அளிப்பது என்பதை முதலில் நாம் முடிவு செய்து கொள்வோம். நாம் முதலில் வாள் பயிற்சி அளிப்போம். அதுதான் மிகவும் கூர்மையான, உறுதிமிக்க, வலிமையான ஆயுதம். இல்லை இல்லை, முதலில் வில்லம்பு பயிற்சி அளிப்போம். புத்திசாலித்தனமும் கவன ஈர்ப்பும் கொண்ட நம் பிள்ளைகளுக்கு அதுதான் சிறந்த ஆயுதம். அவர்கள் இன்னும் குழந்தைகள்தான். அதனால் பாசக்கயிறு தான் பாதுகாப்பான ஆயுதம். இல்லை, வீரத்திற்கு அடையாளமான கதாயுதத்தில் பயிற்சி அளிப்போம். அதுவே போர்த்திறனை அதிகரிக்கும். சிவாம்சமாக தோன்றிய நம் பிள்ளைகளுக்கு முதலில் திரிசூலத்தில் பயிற்சி அளிக்க வேண்டும்.
அதுதான் நல்லது. இல்லை இல்லை இல்லை, நான் கூறும் ஆயுதமே சிறந்தது. இல்லை இல்லை, நான் கூறுவதே சிறந்தது. நான் கூறும் ஆயுதமே சிறந்தது. வீரமிக்க ஆயுதம் நான் கூறும் ஆயுதம். நான் கூறுவதே சிறந்த ஆயுதம். வில்லம்பு தான் சிறந்தது. இல்லை, கதாயுதம் தான். திரிசூலம் இல்லை. அவர்களுக்கு வாளை கொண்டு பயிற்சி அளிக்கலாம். நான் கூறுவதே சிறந்த ஆயுதம். அதுதான் சிறந்த ஆயுதம். இல்லை ஆயுதம். நான் சொல்லும் ஆயுதமே சிறந்தது. பிள்ளைகளுக்கு சிறந்த ஆயுதம். இவர்கள் இன்னும் எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இப்படியே யோசித்துக் கொண்டிருந்தால் எப்போது நமக்கு பயிற்சியை தொடங்குவார்கள்? இதற்கு நாம் தான் ஒரு முடிவு செய்ய வேண்டும். அம்மா, கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அம்மா, எங்களுக்கு எந்த ஆயுத பயிற்சியை கற்றுக் கொடுப்பது என்றுதானே யோசிக்கிறீர்கள்? நாங்கள் யோசிக்கவில்லை. உங்களுக்கான பயிற்சியை உடனே தொடங்கிவிடலாம் என்று உறுதியாய் தீர்மானித்து விட்டோம். ஆனால் எந்த ஆயுத பயிற்சியை யாருக்கு கற்றுக் கொடுப்பது என்றுதான் சிந்திக்கின்றோம். முதலில் தொடங்க வேண்டியது அஸ்திர பயிற்சியா சஸ்திர பயிற்சியா என்றுதான் யோசிக்கின்றோம். அது என்ன அஸ்திரம் சஸ்திரம்? ஆயுதத்தை ஏவி போரிடுவது அஸ்திரம். வில், அம்பு, ஈட்டி என்பன. சஸ்திரம் என்பது எதிரிகள் இருவரும் அருகருகே நெருங்கி போரிடுவது. வாள், கதை போன்றவை. இவற்றில் எது சிறந்தது? வில் அம்பை பகைவர் மீது தொடுத்தால் அது அவன் மார்பிலோ அல்லது கழுத்திலோ பாயும். அதுவே அஸ்திரம். இது மட்டுமல்ல, வாயுவாஸ்திரம், வருணாஸ்திரம், திரிசூலஸ்திரம், சக்கராஸ்திரம் என்று அந்தந்த தேவர்களின் அருள் பெற்ற அஸ்திரங்கள் அநேகம் இருக்கின்றன. அப்பப்பா, இவ்வளவு ஆயுதங்களா? இத்தனை பிரிவுகளா? ஆமாம், அதனால்தான் முதலில் வாள் சண்டையா கதாயுத சண்டையா என்று நாங்கள் முடிவெடுக்க யோசிக்கின்றோம். நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் தாயே. அஸ்திரம் சஸ்திரம், வாயுஸ்திரம், வருணாஸ்திரம், திரிசூலம், சக்கராஸ்திரம், அத்தனையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அத்தனை ஆயுதங்களை கொண்டும் பயிற்சி அளியுங்கள். மிக்க மகிழ்ச்சி. நாளை காலை சூரிய உதயத்தில் உங்கள் பயிற்சி தொடங்கும். நாளை சூரிய உதயத்திலிருந்து சிவகுமாரர்களுக்கு அந்த கார்த்திகை பெண்கள் வீரசாகச பயிற்சி அளிக்கப் போகிறார்கள். அஸ்திர சஸ்திர வித்தைகள் அனைத்தையும் கற்றுத்தரப் போகிறார்கள். தாயும் சேயும் தொலைதூரம் பிரிந்தாலும் கண்களுக்கு புலப்படாத தாய்ப்பாசம் குழந்தையை கவசமாய்க் காக்கும்.